வாழக்கூடியவர் நம்முடைய அப்பா மட்டும்தான். எங்க அப்பா தான் என்னோட ஹீரோன்னு சொல்றவங்க எல்லாம் கை தட்டுங்க பாப்போம். கை தட்டுங்க. நான் படிக்காத படிப்பு, நான் போடாத ஃபேன் ஷர்ட், நான் போடாத காஸ்ட்லியான ஷூ, நான் போடாத வாட்ச் எல்லாமே என் பிள்ளைங்க போடணும். நான் பார்க்காத ஊர், நான் பார்க்காத டூர் எல்லாமே என்னுடைய பிள்ளைகள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் யாரு? நம்முடைய அப்பா தான். எங்க பட்டிமன்றத்துல தான் ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. திருவிழா பார்க்க போயிருக்கிறாங்க. பையன் இவ்வளவுதானே இருப்பான். அவன் சாமியை தெரியலப்பா, சப்பரம் தெரியலப்பான், வாடான்னு சொல்லி அவனை தூக்கி தோல் மேல உட்கார வச்சு சாமியை பாருன்னு இருக்கிறான். அந்த பையன் பிற்காலத்துல எழுதுறான், நான் சாமியின் தோள்களில் அமர்ந்துதான் சாமியை பார்த்தேன் என்பது அப்போது தெரியவில்லை, இப்போது தெரிகிறது. நமக்காக உருகக்கூடிய நம்ம அப்பாவுக்காக என்ன கொடுக்கலாம்? எப்பயுமே உங்களுக்கு ஃபீஸ் அவர் கொடுக்குறாரு, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு, நீங்க வேண்டுங்கிறதெல்லாம் அவர் தானே கொடுக்குறாரு. அவருக்கு என்ன கொடுக்கலாம்? ட்ரெஸ் வாங்கி கொடுப்போமா? அவர் ஷர்ட், வாட்ச் எது வாங்கினாலும் அந்த ஆள் சம்பளத்துல தானே கொடுக்குறது. இல்லை நம்ம ஒரு வாரம் லீவ் போட்டு எங்கேயா வேலைக்கு போய் சம்பாதிச்சு வாங்கி கொடுப்போமானா நம்மளுக்கு அது கொஞ்சம் கஷ்டம். அப்ப என்ன கொடுக்கலாம்? இந்த பேரை நம்ம அப்பா தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். இனிஷியல் நம்ம அப்பா தான் கொடுத்துருக்கிறார். நம்ம அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கலாமா? எங்க அப்பாவுக்கு நான் நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன் மேடம் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கைத்தட்டுங்க. கைத்தட்டுங்க. சூப்பர் சார். இந்த பிள்ளைங்களை நம்பி நீங்க இந்தியாவே ஒப்படைக்கலாம். இன்னைக்கு சொல்றேன், இந்த பிள்ளைங்களை நம்பி இந்தியாவே ஒப்படைக்கலாம். அவர் சொல்ற 3 வருஷ கோர்ஸ் முடிக்க சொல்லுங்க. இல்ல அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நடந்த சம்பவம் எனக்கு நிறைய மேடையில நான் சொல்லுவேன். பஞ்சாப்னு ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா, அங்க ஜலந்தர்னு ஒரு மாவட்டத்துல நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம். அதுக்கு 21 வயசுல ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு நீதிபதி ஆயிட்டாங்க. 21 வயசுல நீதிபதி ஆகிறது பெரிய விஷயம். ரொம்ப அறிவு, ஆற்றல், திறமை இருந்தாதான் ஆக முடியும். அந்த பொண்ணு ஆயிடுச்சு. இப்ப நீதிமன்றமே வாசல்ல நிக்குது. மேடம் வர்றாங்க, மேஜிஸ்ட்ரேட் மேடம் வர்றாங்க. அவங்கள வரவேற்கிறதுக்காக இந்த பொக்கே, சாலு, ஒரு மேல தாளம் எல்லாம் ரெடி பண்ணி நிக்கிறாங்க. அவங்க அப்படி கார்ல இறங்குறாங்க. ஸ்ருதி இறங்குறாங்க. இறங்கினோடனே பயங்கரமா எல்லாரும் கை தட்டி அவங்களுக்கு மாலை எல்லாம் போட போறாங்க. அவங்க இறங்கி எல்லாம் கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடு, நேரா உள்ள போறாங்க. அந்த நீதிமன்ற வளாகம் இருக்கும்ல, அதுல ஒருத்தர் டீ கேன் வச்சு டீ வித்துட்டு இருக்கிறார். நேரா போய் அவர் கையை பிடிச்சிட்டு அவர் கூட சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. இவங்களுக்குலாம் அதிர்ச்சி. இன்னும் ஒரு மேஜிஸ்ட்ரேட் மேடம், ஒரு நீதிபதி, நீதி அரசர் இப்படி அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. மேடம் வாங்க மேடம், உங்களுக்காக தான் இவ்வளவு பாராட்டு, நீங்க என்ன டீ கடைக்காரங்க கூட போய் பேசிட்டு இருக்கிறீங்க. அவங்க நின்று திரும்பி சிரிச்சு மகிழ்ச்சியோட சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு வேணா இன்னைக்கு நான் நீதிபதியா இருக்கலாம், ஆனால் இந்த நீதிபதி பதவி எனக்கு கிடைப்பதற்காக தன் ரத்தத்தை சிந்தி பாடுபட்ட எங்க அப்பா இவர்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னாங்க. அந்த செகண்ட், அந்த தருணம் அவங்க அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த ஒரு கணம் நீங்க அவங்க அப்பாவை நினைச்சு பாருங்க. அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் ஒரு டீ கடைக்காரரை, ஒரு கோர்ட்ல வேலை பார்க்கறவங்க மதிச்சிருப்பாங்களாப்பா? டீ கடைக்காரர்கிட்ட என்ன சொல்லுவாங்க? 4 டீ போடு, அது அக்கௌண்ட்ல போடு, அதை அப்படியே ஒளிச்சு தூக்கி போடு சொல்லுவாங்க. இனிமே என்ன சொல்லுவாங்க? இனிமே அவர் டீ கடைக்காரர் தான். நீதிபதிக்கு அப்பானா அவனை குமாஸ்தா வாக்கி உள்ளாயா உட்கார வைப்பாங்க, அவர் அதே டீ கடைக்காரர் தான். ஆனா எப்படி பேசுவாங்க? ஐயா டீ போட்டு கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா வெண்ணி தண்ணியை பிடிச்சி எங்க மூஞ்சில கூட ஊத்துங்க, உங்க பொண்ணுகிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துறாதீங்கய்யா சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்ப ஒரு நாளில் ஒரு தகப்பனின் வரலாற்றையே மாற்றி அமைக்க முடியும் என்றால் உங்களை போன்ற பிள்ளைகளால் தான் அது முடியும். அவ்வளவு பெருமை மிக்க தருணத்தை எங்க அப்பாவுக்கு நான் ஒரு நாள் தருவேன். அது கல்வியால அல்லது விளையாட்டால இல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியால, ஏதோ ஒன்னால, என்னுடைய ஒழுக்கத்தால, ஏதோ ஒன்னால எங்க அப்பா அப்படி கம்பீரமா நின்று இவன் என் பையன், இவ ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லுகிற பெருமையான தருணத்தை எங்க அப்பாவுக்கு நான் தருவேன் என்று இன்றைக்கு நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி ஜாலியா இருக்கு, மலருது. இந்த அப்பாக்களுக்கு என்னன்னே தெரியல. பொம்பளை பிள்ளைங்கன்னா அவ்வளவு இஷ்டம். பார்த்துருக்குறீங்களா? எப்ப பார்த்தாலும் எங்க ஊர்ல சவுத் சைட்லாம் பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. பாப்பா சாப்பிட்டுச்சா, பாப்பா படிச்சுச்சா, பாப்பா சினிமாவுக்கு போச்சா, பாப்பா தூங்குச்சா, வேணா தொட்டில் போட்டு ஆட்டி விடுங்களேன் உங்க பாப்பாவுக்கு. பாப்பாவே பீப்பா மாதிரி இருக்கும். ஆனா எங்க பாப்பா அப்பா சொல்லுவாரா இல்லையா, ஆம்பளை பசங்க என்னதான் பாவம் பண்ணாங்களோ அது அப்பாவியா இருக்கும். அவனை பிடிச்சி எரும மாடி போய் உட்காரேன், அவனே பரிதாபமா இருப்பான். எப்ப பார்த்தாலும் இந்த ஆம்பளை பசங்களை டார்ச்சர் பண்றதே அப்பாவுக்கு. லேத்த விட்டு பிள்ளைய பாரு, அது எப்படி படிக்குது? நீ அவளை பார்த்ததுனால அவன் படிக்கவே இல்லை, சும்மா அவங்க பாரு அங்க பாரு. எப்ப பார்த்தாலும் அப்பாக்கள் பிள்ளைகளை பாடா படுத்துறது. ஆனா பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் செல்லமா வச்சுக்கிறது. ஆனா என்னைக்காவது அப்பாவை பார்த்தா நம்ம கொஞ்சம் வில்லன் மாதிரியே தோணும். எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காரு, முறைச்சிட்டே இருக்காரு, மூன்னு இருக்கிறாரு. ஆனா என்னைக்காவது அப்பா பார்க்குற வேலையுடைய சிரமத்தை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்களா? என்னைக்காவது இப்ப நீங்க உங்களுக்கு ஃபீஸ் ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பாங்க. இந்த அமௌண்ட் எப்படி சம்பாதிச்சார், எத்தனை நாள்ல சம்பாதிச்சார், அதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு வருஷமாச்சு,
அதற்கு பின்னால் அவர் பட்ட துயர் என்ன, எத்தனை நகைகளை அடகு வச்சாங்க, இல்லைன்னா எவ்வளவு அட்வான்ஸ் பணம் வாங்கினாங்க, யாருக்கா தெரியுமா? அப்பா பாக்குற வேலையின் சிரமம் யாருக்கா தெரியுமா? அம்மா கூட சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் சோறாக்கி போட்டு குழம்பு வச்சு 2 அப்படி சொல்லுவாங்க. ஆனா அப்பா என்னைக்கா சொல்லியிருக்காங்களா? உனக்காக நான் அங்க போய் அவங்ககிட்ட நின்று இவங்க சொல்லவே மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? ஒரு நாளும் அப்பா அழுது யாருமே பார்த்திருக்க மாட்டோம். அம்மா அழுது நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? படக்குன்னு அழுதுருவோம். அம்மா அப்படின்னு அழுதுருவாங்க. எதுக்கு எடுத்தாலும் வெங்காயம் இருக்கும் போது அழ ஆரம்பிச்சது எல்லாத்துக்கும் அம்மா அழுவாங்க. ஆனா அப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் அப்படியே அமைதியா தான் இருப்பார், அழவே மாட்டார். அப்பாவுக்கு அழுக வராதா? அப்பாவுக்கு அழுக வராதா? அப்பாவுக்கு அழுகுற அளவுக்கு பிரச்சனையே இல்லையா? அப்பா அவ்வளவு ஜாலியானவரா? அவ்வளவு சந்தோஷமானவரா? அவருக்கு அழுகிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குல்ல, அழுகிறதுக்கான பிரச்சனை நிறைய இருக்குல்ல. ஆனா அப்பா நமக்கு முன்னாடி அழவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் கூட என் பிள்ளையின் மனதில் ரத்த கண்ணீர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அப்பா அழவே மாட்டார். என்னோட கண்ணீர் கூட என் பிள்ளைகளை சுட்டு விடக் கூடாது என்று நினைக்கிறவர் தான் நம்முடைய அப்பா. அப்புறம் இன்னொருத்தங்க இருக்காங்க நம்ம வாழ்க்கையில, பரிதாபமா உட்காந்து சமைச்சு டிஃபன் பாக்ஸ்ல கொடுத்து, இன்னைக்கு என்ன செஞ்சிருந்த? பிசி பேலா பார்த்து. அப்படி சொன்னா பிசி பேலா பார்த்தே நம்பாது. தக்காளி சாதம்னு தெரியல, அது பிரியாணின்னு தெரியல, என்ன சமைக்கிற நீ? லாவணி அவங்க அம்மாலாம் ஒரு நாளைக்கு எப்படி சமைக்காங்க தெரியுமா? போய் அவங்கள்ட்ட போய் கத்துக்கிட்டு வா. திட்டுறோம்ல. என்னைக்காவது தனக்கு பிடிச்சதை அம்மா சமைச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னாது நம்மளுக்கு தெரியுமா? ஆனா நமக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அம்மா செஞ்சு தருவாங்க. அதுவும் ஆம்பளை பசங்க இருக்காங்களே, உலகத்திலேயே அம்மா செல்லம்னா இவங்க தான். ஓடி போய் அம்மா முந்தானியை பிடிச்சுக்கிறதுமா, அப்பாட்ட சொல்லுமா, எப்ப பார்த்தாலும் இருந்தாலும் திட்டிகிட்டே இருக்கிற, இருடா நான் சொல்றேன்டா சொல்லுவாங்கல்ல. எப்ப பார்த்தாலும் இந்த பசங்கன்னா அம்மாவுக்கு அப்படி ஒரு உயிர். என்னதான் கண்டாங்களோ இவங்க கிட்ட, ஊரே திட்டம். அக்கா உன் பிள்ளையெல்லாம் உருப்படாதுக்கா, அது தலைமுடி எப்படி வெட்டி இருக்கு பாருங்க, கீரி பிள்ளை படுத்த மாதிரி இருக்கு, பேண்ட்டை முட்டி காலுக்கு போடுது, போற வர்ற பொம்பளை பிள்ளைகள்லாம் வெறிச்சு வெறிச்சு பாக்குது, 24 மணி நேரம் மொபைல நோண்டிக்கிட்டே இருக்கு, அவன் கூட வர்றவங்க பூரா அக்யூஸ்ட் மாதிரியே இருக்காங்க, வேணாங்க்கா உன் பிள்ளை உருப்படாதுக்கா. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க? 1000 பேர் சொல்லுவாங்க இந்த பையன் உருப்பட மாட்டான். நம்ம என்ன சொல்லுவாங்க? வாங்கடி, ஆணி போய் ஆவணி வந்தா என் பிள்ளை டாப்பா வரும் சொல்றாங்கல்ல. சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஏன் சொல்றாங்க? அப்படி என்ன நீங்க அவங்களுக்கு சாதிச்சிட்டீங்க? ஆவணி வருஷம் தான் வருது. ஆனா அம்மாவுக்கு தெரியும், என் பையன் ஒரு நாள் சிறந்தவனாக வருவான், இது ஏன் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய பெருமையை அவன் எனக்கு பெற்று தருவான் என்று. உலகத்தில் கடவுளே உங்களை நம்பாட்டி கூட உங்களை நம்புகிற ஒரே தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறது என்றால் அது உங்க அம்மா மட்டும்தான். அவங்க உங்களை நம்புறாங்க, யாரு நம்பினாலும் நம்பாட்டாங்க. அந்த அம்மா தான் உங்களுடைய ஹீரோயின். நயன்தாராவோ கீர்த்தி சுரேஷோ, இன்னும் வேற யாரும் புதுசா வந்திருக்காங்களாப்பா? புதுசா யாரும் வந்திருக்காங்களா? பூஜா ஹெக்டேவா? அவங்கெல்லாம் நம்மளுக்கு என்டர்டைனர்ஸ். ஆனா நம்மளோட ஹீரோயின், நம்மளை யார் நம்பியிருக்காங்களோ அவங்க தானே நம்ம ஹீரோயின். நம்மளை முழுசா நம்புறது நம்ம அம்மா தான். அதனால நம்மளை அப்பாவித்தனமாக நம்புகிற, நமக்காக வாழ்கிற, நமக்காக சமைத்து கொடுக்கிற நம்ம அம்மாவுக்காக நாம படிக்க வேண்டும் என்று நீங்க நினைங்க. அம்மா சந்தோஷப்படணும், அம்மா மனசு ஹாப்பி ஆகணும். நாம சம்பாதிச்சு முதல் சம்பளத்துல அம்மாவுக்கு பிடிச்ச எதையாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க உறுதிமொழி எடுங்க. ஒண்ணு சொல்றேன், அம்மாங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில நிறைய டே வரும் இல்லையா? இண்டிபெண்டன்ஸ் டே வரும், தீபாவளி வரும், கிறிஸ்துமஸ் வரும். இது எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது இல்ல, எல்லாரும் கொண்டாடுறோம். ஆனா நமக்குன்னு ஸ்பெஷலா ஒரு டே வரும். அது என்னது? நம்மளுடைய பர்த்டே. அன்னைக்குதான் நம்ம அப்படியே ஹீரோ மாதிரி இருப்போம், அன்னைக்கு தான் நம்ம ஹீரோயின் மாதிரி இருப்போம். அப்படின்னு நம்ம தான் அதிகமா மேக்கப் போட்டிருப்போம், புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாருக்கும் சாக்லேட் கேக் எல்லாம் கொடுப்போம். அன்னைக்கு தான் மேம்கிட்ட வந்து ரெக்கார்ட் ஷீட் கொடுக்காட்டி கூட, ரெக்கார்ட் ஷீட் கொடுக்கல, எனக்கு இன்னைக்கு பர்த்டே மேம், சரி உன்னை நாளைக்கு திட்டுறேன் போ சொல்லுவாங்கல்ல. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, என்ன செஞ்சாலும் அக்செப்டட். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட்டஸ்ல நம்ம பேரை போட்டு, தேவதைக்கு பிறந்த நாள், ஒரு பூவுக்கு பிறந்த நாள், தேவதை வம்சம் நீயோ அப்படிலாம் போட்டு பாட்டெல்லாம் வைப்பாங்க. வைக்கலாட்டி நம்ம அவங்க கூட சண்டை போடுவோம். உன் பிறந்த நாளுக்கு மட்டும் நான் வச்சேன், நீ வச்சு அன்னையெல்லாம் ஒரு மனுஷி சீத்து அப்படின்றோம் சொல்லுவோம்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பர்த்டே ப்ரைஸ் வாங்கிட்டு வருவாங்க. நைட்டு 12 மணிக்கே ஃபோன் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து விஷ் பண்ணுவாங்க. யார் யார் விஷ் பண்ணலங்கிறதுல நம்ம மறுநாள் நோட் பண்ணி போய் காண்டாவோம். இதெல்லாம் நடக்கும்ல. ஆனா அந்த பர்த்டேன்றது நம்ம வாழ்க்கையில ஒரு ஸ்பெஷல் டே, நமக்குன்னு உள்ள டே. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நாள், ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கிற நாள், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற நாள் அப்படின்னா நம்மளுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் செய்வாங்க, இல்லைன்னா கடையில் வாங்கி தருவாங்க, இல்லைன்னா காலையிலேயே போய் நீங்கள் எந்தி காட்டி கூட அவங்க போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு உங்களுக்கு அந்த திருநீர் கொடுப்பாங்க, இல்லைன்னா அவங்க ப்ரேயர் பண்ண விஷஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் அதிகமாக சந்தோஷமா இருக்கிற, அதிகமாக மகிழ்ச்சியா இருக்கிற, அதிகமாக சிரித்து கொண்டு இருக்கிற அந்த பிறந்த நாளில் தான் உங்க அம்மா அதிகமாக அழுதார்கள், உங்க அதிகமான வலியை சுமந்தார்கள். அந்த நாளில் தான் உங்க அம்மா உயிரை விட்டு உயிரை தாங்கினார்கள், நீங்க பிறந்த நாள்ல.
யாராவது யோசிச்சு என்னைக்கா பார்த்துருக்கீங்களா? நீங்க பிறந்த அன்னைக்கு இந்த பூமிக்கு நீங்க வரும்போது தான் உங்க அம்மா உங்க வாழ்க்கையிலேயே அதிகமா அழுதாங்க. அம்மா வாழ்க்கையிலே அதிகமா வலிய சுமந்தாங்க. இந்த பிரசவ வலியை எப்படி சொல்றாங்கன்னா, ஒரே நேரத்துல 20 எலும்ப முறிச்சா எப்படி வலிக்கும்? ஒரு எலும்பு முடிச்சாலே நம்ம அதோட சோலி முடிஞ்சு போகும். 20 எலும்ப ஒரே நேரத்துல முறிச்சா எப்படி வலி வரும்? அதுதான் அம்மா தாங்கிய பிரசவ வலியின் வேதனை. நம்ம அறிவியலாளர்கள் ஒவ்வொன்னையும் ஒரு அளவையால குறிக்கிறாங்க. இப்ப கரண்ட் என்ன சொல்றாங்க? வாட்ஸ், 200 வாட்ஸ், 300 வாட்ஸ், வாட்ஸா சொல்றாங்க. இந்த சவுண்ட டெசிபலா பிரிக்கிறாங்க. 200 டெசிபலுக்கு மேல நம்ம காது கேட்க முடியாது. இந்த நிலநடுக்கம் வந்தா 5.6 ரிக்டர், 7.2 ரிக்டர், இதுக்கு மேல ரிக்டர் வந்ததுன்னா பூமி உள்ள போயிடும். இப்படி ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு அளவையால அறிவியலாளர்கள் அளக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம தாங்கக்கூடிய வலி இருக்கு இல்லையா, வேதனை, அதையும் ஒரு அளவையால அளக்குறாங்க. எத்தனை டெல்லுன்னு அளக்குறாங்க. ஒருத்தவங்களை குத்தும் போது ஒரு வலி வலிக்கும், மண்டையில கொட்டும் போது ஒரு வலி வலிக்கும், கத்தி எடுத்து நச்சுன்னு சொருக்கும் போது ஒரு வலி வலிக்கும். இந்த ஒவ்வொரு வலிக்கும் ஒரு அளவு, அதை டெல் அப்படின்னு குறிக்கிறாங்க. அதிகபட்சம் ஒரு மனுஷனால எவ்வளவு வலியை தாங்க முடியும்? 45 டெல் வலியின் அளவைத்தான் ஒரு மனிதன் தாங்க முடியும். இப்படி நிக்க வச்சு ஒருத்தர் நெத்தியில டுப்புன்னு சுட்டு அப்படின்னு செத்துட்டாருன்னு வைங்க, அந்த வலியின் அளவு எவ்வளவு? 45 டெல். அதுக்கு மேல எவ்வளவு பெரிய டார்ஜானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வலிமைசாலியா இருந்தாலும் சரி, வலியை தாங்க முடியாது. 45 டெல் வலியை தாங்கினா அவன் செத்து தான் போகணும். அவ்வளவுதான் மரணத்தின் அளவு, 45 டெல். ஆனால் என் இனிய தம்பி தங்கைகளே, உங்களை பிரசவிக்கும் போது, உங்களை இந்த பூமிக்கு உங்க அம்மா கொடுக்கும் போது அவர்கள் தாங்கிய வலியின் அளவு 54 டெல் என்று மருத்துவ அறிவியல் குறித்து வைத்திருக்கு. 54 டெல். 45 டெல்லுனாலே உசுர் போயிடும். ஆனா 54 டெல் அளவு தாங்கி கிட்டத்தட்ட மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போய் தான் உங்களை உங்க அம்மா அந்த பூமிக்கு தந்திருக்கிறார். அதனாலதான் ஒரு கவிஞன் எழுதுனான், ஒரு ஆணின் உடலிலிருந்து உயிர் பிரிந்தால் சவம் என்று அர்த்தம், ஒரு பெண்ணின் உடலிலிருந்து ஒரு உயிர் பிரிந்தால் அதற்கு பிரசவம் என்று பொருள். வாழ்க்கையில இந்த வயசுல நீங்கள் காணுகிற எல்லா கனவையும் உங்களால் சாதிக்க முடியும். நம்ம கிராமப்புறத்துல இருந்து வர்றோம், இங்கிலீஷ் தெரியாத குடும்பத்துல இருந்து வர்றோம், அம்மா அப்பா ரொம்ப சாதாரணமானவங்க, சாதாரண ஜாதியை சேர்ந்தவங்க, அப்படிலாம் ஒரு எண்ணம் இருந்தா அதை அழிச்சிருங்க. நீங்க நினைச்சா உங்களால சாதிக்க முடியும். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். புதுக்கோட்டைன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணு, கொரோனா காலத்துல கிட்டத்தட்ட உங்க ஏஜ் தான். கொரோனா காலத்துல அவங்க +1 படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப உங்க ஏஜ் தான். +1 படிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் மொபைல் மூலமா தான் பாடம் நடத்தப்படுகிறது. ஏழை குடும்பம், கஷ்டப்பட்டு அவங்க அம்மா அப்பா இந்த மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால மிச்ச நேரத்துல அவ உட்காந்து லூடோ விளையாடல, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி விளையாடல, இன்ஸ்டாகிராம் பார்க்கல, ஃபேஸ்புக் பார்க்கல, வாட்ஸ்அப்ல யாரு கூடயும் சேட் பண்ணல. ஏதாவது காம்படிஷன் இருக்கா அப்படிங்கறத மட்டும் பார்த்து எல்லா காம்படிஷன்லயும் சேர்ந்துட்டே இருக்கிறா. அமெரிக்கால இருக்கிற நாசா இருக்கு இல்லையா, விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், அவங்க ஒரு குயிஸ் காம்படிஷன் வைக்கிறாங்க. அதுல இந்த பொண்ணு கலந்துக்கிறா, ஜெயிச்சிடறா. ஜெயிச்சவங்களுக்கு அமெரிக்கால இருக்கிற நாசாவை சுத்தி காமிப்பாங்க. அங்க தங்குறதுக்கு இடம்லாம் கொடுத்து ஒரு பெரிய சர்டிபிகேட் கொடுப்பாங்க. படிச்சு முடிச்சுட்டு நமக்கு ஒரு நல்ல வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பும் கொடுப்பாங்க. அதுல இவ ஜெயிச்சுட்டா, சர்டிபிகேட் அனுப்பிட்டாங்க, அதுல நீங்க கலந்துக்கலான்ட்டு. ஆனா ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, அமெரிக்காவுக்கு வந்துட்டு போற செலவை நீங்க தான் ஏத்துக்கணும். ஏழை குடும்பம், சாதாரண பின்னணி. இப்ப பணத்துக்கு எவ்வளவு என்ன பண்ண முடியும்? லட்சக்கணக்கில் வேணும் அமெரிக்கா போயிட்டு வர்றதுக்கு. இப்போ இவ வலைத்தளத்துல அதை போடுறா, இந்த மாதிரி நான் ஜெயிச்சுட்டேன், எனக்கு சர்டிபிகேட் வந்துருச்சு, இத்தனாம் தேதி நான் கலந்துக்கணும், ஆனா போயிட்டு வர்றதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. அவ்வளவுதான். நம்ம தமிழ்நாட்டுல, இந்தியால, உலகத்துல இருக்கிற எல்லா தமிழர்களும் நம்ம ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு ஜெயிச்சிருக்கு, அவளுக்கு நம்ம உதவி செய்யணும்னு அவங்களால முடிஞ்சது 1000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் எல்லாரும் அனுப்பி வச்சு ஒரு கட்டத்துல தேவையான அளவு பணம் சேர்ந்துருச்சு. இனிமே அவ கிளம்ப வேண்டியதான் பாக்கி. இப்ப அவ இந்த விஷயத்த ரொம்ப லேட்டா கேள்விப்பட்டு கிராமலயான்னு ஒரு தொண்டு நிறுவனம், அவங்க அவளை பார்க்க வர்றாங்க. நீ அமெரிக்கா போயிட்டு வர்ற, ஒட்டுமொத்த செலவுக்கான பணமும் இந்தா, நாங்களே தந்துடுறோம், கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம என்ன செய்வோம்? கொடுங்க சார், இது இல்லாம சார் உட்காந்துட்டு கொடுங்க சார், வாங்கிடுவோம்ல, ஏன்னா அது அவளுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனா அவ சொன்னா, சார் எங்க தமிழ்நாட்டுல உள்ள எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சு பணம் சேர்ந்துருச்சு சார், இந்த பணம் எனக்கு வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், பாப்பா உங்க வீடு ரொம்ப சாதாரணமா ஓட்டு வீடா இருக்குது, உனக்கு இது வேணா அது உதவிக்கு வச்சுக்கோ, உங்க செலவுக்கு வச்சுக்கோ, நீ ஃபியூச்சருக்கு வச்சுக்கோ. இல்ல எனக்கு வேண்டாம், இதை நான் வாங்கிக்கிட்டேன்னா இத்தனை பேர் செஞ்ச உதவியை நான் மறந்ததாயிடும், இது எனக்கு வேண்டாம். அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இதை உனக்காகத்தான் எடுத்துட்டு வந்தான். இல்ல நீ சொல்லு என்ன செய்யலான்னு சொல்லு, உனக்கு ஏதாவது கனவு இருந்தா சொல்லு, இந்த பணத்தை செலவு பண்ணு. ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அந்த பொண்ணு சொன்னா, சரி எங்க ஊர் சின்ன கிராமம், ஒரு 126 வீடு இருக்குது, யார் வீட்லயும் கழிப்பறையே கிடையாது சார். காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு எங்க குடும்பங்கள்ல இருக்கிற பெண்களும் சரி ஆண்களும் சரி அவ்வளவு துயரப்படுகிறோம், உங்களால முடிஞ்சா வீட்டுக்கு ஒரு கழிப்பறை கட்டித்தர முடியுமா? 126 வீட்டுக்கும். அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் என் ஊருக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற இந்த பிள்ளையின் குரலுக்காக எதையும் செய்யலாம் என்று 126 வீட்டுக்கும் அவர்கள் கழிப்பறை வசதியை செய்து கொடுத்தார்.
இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? இந்த சம்பவம் செய்தியாக வருகிறது. இத படிச்சுட்டு மகாராஷ்டிரால தமிழ் பாடநூல் இருக்கும்ல, அதுல 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் கனவு மெய்ப்படும் என்கின்ற தலைப்பில் ஜெயலட்சுமியின் வாழ்க்கை வரலாறு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவ காலேஜ் படிச்சிட்டு இருக்கிறா. அவளுடைய வாழ்க்கையை பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம எப்படிப்பட்ட பின்னணியில் இருந்து வருகிறோம் என்பது முக்கியமில்லை, எந்த இடத்தில் தொடங்குகிறோம் என்பது முக்கியமில்லை, எந்த இடத்தை போய் சேர்கிறோம் என்பதுதான் முக்கியம்.